சமையல் பொருட்களின் சாம்ராட் திரு பத்மசிங் ஐசக் தொடக்கத்தில் ஒரு மிக பெரும் நிறுவனத்தில் ஏரியா மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்து கொண்டிருந்தவர். சொந்த நிறுவனம் தொடங்க வேண்டும் என்ற ஆசையில் ஆரம்பித்ததுதான் ஆச்சி மசாலா நிறுவனம். முதலில் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று சமையல் சார்ந்த 200 பொருட்களை உற்பத்தி செய்யும் மாபெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப நாட்களில் கடை கடையாக ஏறி இறங்கிய இவரை எந்த வியாபாரியும் ஆதரிக்கவில்லை. நமது தயாரிப்பின் தேவையை மக்கள் உணரும்போதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நேரடியாக மக்களிடம் செல்ல ஆரம்பித்தார் ஆச்சி மசாலாவின் நிறுவனர். பெண்களின் வீட்டு பளுவை குறைப்பதற்காக பொருள் கண்காட்சி, திருவிழா, சந்தை என ஊர் ஊராக ஓடிச் சென்று தனது பொருட்களின் தரத்தையும் சுவையையும் தமிழ் மனங்களில் விதைத்தார். அந்த உழைப்பின் பயனாக இன்று இவரது தயாரிப்பின் பெயரை உச்சரிக்கும் போதே மனமும் சுவையும் உதட்டிலிருந்து உள்ளம் வரை ஒட்டிக்கொள்கிறது. இன்று பலவிதமான மசாலா பொருட்கள், தொக்கு வகைகள் என ஏராளமான சமையல் பொருட்களை உற்பத்தி செய்கின்றது ஆச்சி மசாலா நிறுவனம். தனக்கு திருப்புமுனை தந்த ஒவ்வொரு புதிய முயற்சிகள் பற்றியும் ஆச்சி மசாலாவின் எதிர்கால கனவுகள் குறித்தும் மனம் திறக்கின்றார் இன்றைய பேசும் தலைமையில். இந்த மிளகாய் தூளை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வியாபாரிகள்கிட்ட கொடுக்குறப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றது, அல்லது சந்தைகள்ல இருக்கிறப்ப முதல்ல பெரிய ஆதரவுகள் எல்லாம் இல்லாதப்ப அந்த ஒவ்வொரு கட்ட நிராகரிப்பு, தோல்வியெல்லாம் நீங்க எப்படி சார் எடுத்துட்டீங்க? அதாவது நான் இன் ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. ஆமாம், எதையுமே நெகட்டிவ் எடுக்க மாட்டேன். ஆமாம், எந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் சொன்னால் கூட அதை பாசிட்டிவான கோணத்தில் தான் அதை சிந்திப்பேன். இது என்னுடைய இன்ஹரண்ட் குவாலிட்டி. ஆமாம், அதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கடைக்காரங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அடுத்த மாற்று வழி என்ன, இதை தான் நான் உடனே சிந்திப்பேன். ஆமாம், அப்படி நிறைய பிரச்சனைகளை நான் என்னுடைய பயணத்தில், அதாவது இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் நிறைய ப்ராப்ளங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் அதை கண்டு நான் கலங்கினதே கிடையாது. ஏன்னா அது எனக்கு படிக்கட்டாக அமைஞ்சிரும். அந்த இதை அதை ஸ்தரம் பண்ணுவேன். இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, உடனே என்னுடைய மைண்ட் அதுக்காக ஒர்க் பண்ணும். அதுக்காக எல்லா காரியங்களையும் நான் செயல்படுத்துவேன். அப்படி இப்போ பார்த்தீங்களா, அவங்க கடைக்காரங்க வேண்டாம்னு சொன்னோடனே நேராக மக்களை போய் அணுகிறேன். அந்த மக்கள்கிட்ட என்னுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் காட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ, இந்த ப்ராடக்ட். இந்த ரெண்டு எனக்கு இருக்கும் பொழுது நான் டைரெக்டாக மக்களை போய் அணுகினேன். மக்கள் அமோகமான ஒரு வரவேற்பை என்னுடைய ப்ராடக்ட் கொடுத்தாங்க. அது இன்டர்னாக கடைக்காரங்க கேட்டு வாங்குறதுக்கு அது வழிவகுத்துருச்சு. அதேமாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு விஷனில் போவோம். அப்போ ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது அது படிக்கட்டாக தான் நம்ம எடுக்கணுமே ஒழிய அது ஒரு பிரச்சனையை நம்ம எடுக்கவே கூடாது. இது என்னுடைய பாடம். சின்ன வயசுலேருந்தே நான் இதை கற்றுக்கிட்ட. ஒருவேளை என்னோட அம்மா எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்படி ஒரு பாடம் எனக்கு இருந்திருக்கு. ஒரு விஷயத்தையுமே நான் நெகட்டிவாகவே எடுக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. எக்ஸலண்டான ஒரு பதில் சார் இது. மிளகாய் தூள் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு வந்துட்டீங்க சார். அடுத்த கட்டங்களுக்கு நம்ம நகரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? அதற்கான பிளான் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? நாங்கள் முதல்ல குழம்பு மிளகாங்கிற ப்ராடக்டை விட்டேன். ஒரு ஆண்டு இல்லைன்னா 2 ஆண்டு ஆகிருக்கும் அந்த ப்ராடக்ட் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைகிறதுக்கு. பிரபலம் ஆன உடனே மக்கள் எங்களுடைய குழம்பு மிளகாய் மேலே பெரிய ஒரு மோகத்தோடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன், ஏன் இந்த ஒரு ப்ராடக்டை வச்சுருக்கணும். வி ஷுட் ஹாவ் அ ப்ராடக்ட் லைன். ஒரு ப்ராடக்ட் லைன் இருந்தால் தான் அந்த பேஸ்கெட் பெருசாக இருக்கும். ஆமாம், அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் மசாலா, தென் புளியோகரை குழம்பு மசாலா, சிக்கன் 65, அப்படி வரிசையாக ப்ராடக்டை இது பண்ணேன். எதுக்குன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம போகும் பொழுது டிஃப்ரெண்ட்டான வேரியன்ஸ் ப்ராடக்ட் இருக்கும் பொழுது கடைகளில் we can conquer the shelf space. ஆமாம், கடைகளில் இடங்களை நம்ம பிடிக்கிற வசதியாக இருக்கும். கஸ்டமருக்கும் ஏற்கனவே உடம்பு மிளகாயில் ஒரு நல்ல பேர் வாங்கினதுனால ஒரு புது ப்ராடக்டை வாங்க ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஆசை இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுத்த மாதிரி ஆச்சு. எனக்கு கடைகளில் அந்த ஷெல்ஃப் ஸ்பேஸ் பிடிக்கிறதுக்கும் வசதியாக போச்சு.
அது ஒரு வெற்றி வந்து அப்படியே ஒரு தொடக்கத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பூவாக இருந்தது எல்லா பூவும் மலர்ந்தோடனே ஒரு பெரிய மாலையாக வந்துடுதுல்ல, அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரீம் தான். ஆமாம். உங்களுடைய இந்த ஆச்சி மசாலாவில் நான் இன்னைக்கும் பிரமிப்பாக பார்க்கிறது அப்படின்றது, நீங்கள் எவ்வளவு தூரம் இன்னைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எங்கள் அண்ணனுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும், எனக்கு காரம் குறைச்சலாக இருக்கணும், இப்படி இந்த மசாலாக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பண்ணி தான் அம்மா வந்து ஸ்பெஷலாக இவனுக்கு இது பிடிக்கும்லாம் சமாளிக்கிறப்ப, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா புது ருசி, புது வகை உணவுகள், தண்ணி மாறுது, இப்படி இவ்வளவு வேறுபாடு இருக்கிற இடத்துல ஒரு காமனான ஒரு பொதுவான மசாலா அப்படின்றத நீங்கள் எப்படி சார் அதை கண்டுபிடிச்சிங்க? எல்லா தாய்மாரும் எல்லா அம்மாமாரும் தனக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்காங்க. அவங்க சமையல் பண்ணுறதுலே ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. எங்களுடைய இந்த குழம்பு மிளகாயாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய மசாலாக்களாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு காமன் பிளெண்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்க கைப்பக்குவத்தில் அது பண்ணும் பொழுது அது ஒருத்தருக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்கும், இன்னொருத்தருக்கு அவருக்கு தக்கவாறு ஒரு சுவை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமாக அமைஞ்சிருச்சு. ஆமாம். ஏன்னா நாங்கள் இதுக்காக வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரி ப்ராடக்ட் ஒன்றும் தயார் பண்ணலை. பட் ஒரு காமன் மசாலாவை டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் காரத்தன்மை அதிகம் இல்லாமல் ஒரு காமனாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு அதில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு சுவை சேர்ப்பது யாருன்னா அம்மாமார்களும் தாய்மார்கள் தான். அவங்க கைப்பக்குவத்தில் அதுக்கு ஏன்னா கொஞ்சம் நெய்யை விடுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பருப்பு வகையில் உள்ள போடுவாங்க, இல்லைன்னா காய்கறியில் கூடுதலாக போடுவாங்க. ஒரு கைப்பக்குவம், அந்த கைப்பக்குவம் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு வந்துடுது. அதுதான் எல்லாருடைய வாய்க்கும் பெரிய ருசியாக அமைகிறது. நான் திரும்பவும் கேட்பது சார், எப்போதுமே பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அஃபோர்டபுள் கிளாஸை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது. நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்காக 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்ற அந்த ட்ரை இருக்கு பாருங்க, அது ஒரு கால் கீழே கூட நீங்கள் விழுந்தரலாம். ஆனாலும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அந்த ரிஸ்க் எடுக்க வச்சுச்சா? நிச்சயமாக நிச்சயமாக. எனக்கு என்னன்னா எப்பவுமே வந்து லாபம் நோக்கங்கிறது 2வது பட்சம் தான். எனக்கு ரீச் தான். அதாவது சாமானிய மக்களுக்கும் இந்த போய் ப்ராடக்ட் கிடைக்கணும். அதில் ஒரு பேக்கெட்டுக்கு எனக்கு 1 பைசா கிடைச்சாலும் போதுமானது. ஏன்னா வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நிறைய கிடைக்குது. அதனால நான் வந்து என்னோட தெளிவான நோக்கம் அவைலபிலிட்டியை கிரியேட் பண்ணணும், அந்த சாமானிய மக்கள் பிரயோஜனப்படணும் அப்படின்னு தெளிவான நோக்கத்தோட அந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு பெருவாரியான பிஸ்னஸை கொடுத்துருக்கு. பேசும் தலைமை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள்.